வணக்கம். வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் எதாவது முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஜிஜி அடுத்த ஆள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனால் அவளால் ஸ்பீடாக செயல்படவே முடியல. ஏன்னா ஏற்கனவே வந்தால் ஒரு சக்தியை கொடுத்துட்டு போயிட்டாலே. ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்கிறவனையும் ஜிஜி வின் பண்ணிடுறா. அடுத்ததான் அந்த டீமோட கேப்டன் தான் வர்றான். வந்ததுமே என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, நீ ஏற்கனவே ரொம்பவே அடிபட்டு போயிருக்க. இப்போ உன்னால் என்கிட்ட சண்டை போட முடியாது. என்னோட ஆன்ம பவர் வேற ஒரு கிங் காங். உன்னோட ஸ்பீடு பவர் எனக்கு டேஞ்சர் தான். ஆனாலும் இப்போதைக்கு உன்னால் ஸ்பீடாக செயல்படவே முடியாது. அதனால் நீயே போட்டி விட்டு விலகி போயிடு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் ஜிஜி இல்லை, நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனாலும் ஒரு டைம் அட்டாக் பண்ணிவிட்டு சொன்னா கேளு நடுவர் அவர்களே, இவளால் என்கிட்ட சண்டை போட முடியாது, அதனால் இவளை வெளியே போக சொல்லுங்கள், நான் தான் வின் பண்ணதான் அர்த்தம்னு சொல்லுங்கள் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆனால் நடுவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை அவள் ஒத்துக்கவே இல்லை, தோல்வி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஜிஜி அவளோட சக்தியை 3 பங்காக பிரித்து 3 உருவத்தில் வர்றா. ஆனாலும் இப்போ வந்திருக்காளே அந்த டீம் கேப்டன், அவன் ஜிஜி தூக்கி வெளியே வீசிடுறான். ஜிஜியும் அவுட் ஆகிடுறா. இப்போ அப்படி டைமாவை காமிக்கிறாங்க. அவன் தான் முதல்ல எந்திக்கிறான். இந்த லெட்டரை பார்த்ததுமே அவசரமாக குட்டி பையனை கூட்டிகிட்டு ஓடி வர்றான். ஆனால் இங்கே போட்டி நடக்கிற இடத்துல அடுத்த ஆள் இல்லாதனால இந்த ஸ்கூலை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே மின்னல் வேகத்தில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. வேறு யாரும் இல்லை, கதையோட ஹீரோ தான். நான் இந்த ஸ்கூலை சேர்ந்த மாணவன் தான், நான் சண்டை போட உள்ளே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த புது சக்தியை காமிக்கிறான். சுற்றி இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் அந்த பிளாக் சோல்டரிங்கை எடுக்கவே முடியாது. ஆனால் ஹீரோ எடுத்துட்டான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த செடி சக்தியை யூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் நிற்கிற கேப்டனை ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒரே அடி தூக்கி ஸ்டேஜை விட்டு வெளியே வீசிடுறான். ஈஸியாக அந்த கேமை வின் பண்ணிடுறான் ஹீரோ. இப்போ மூசைக்கு ஹீரோவை பார்த்து, அட பாவி பையில வந்தவனை வின் பண்ணிட்டியடா, இது முன்னாடியே நீ வந்திருந்தீங்கன்னா நாங்களாம் இவ்வளோ தூரம் அடிபட்டிருக்கவே மாட்டோமே அப்படின்னு மூசைக்கு சொல்கிறான். இப்போ நடுவர் கூட ஒருத்தர் இருப்பாளே, அவன் சொல்கிறான், பார்த்தீங்களா இவன் சீக்கிரமாக கேமை வின் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லும்போது உடனே நடுவர் சொல்கிறாரு, ஆமாம் இவன் போட்டியோட ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கான், அதனால வந்தவனை வின் பண்ணிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி டைமோவை காமிக்கிறாங்க. டைமோவை குட்டி பையனும் இப்போ தான் போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து, ஐயோ நம்ம தோத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் டைமோ ஜிஜி அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு உடனே ஜிஜி தூக்கிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு முசுகி ஷாக் ஆகுறான். ஏன் ஷாக் ஆகுற அப்படின்னு இளவரசி கேட்குறா. கல்லுக்குள்ளே ஹீரோ இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் டைமோக்குள்ளே ஹீரோ இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த வில்லனை காமிக்கிறாங்க. அந்த வில்லன் கிட்ட அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலே ஒரு கேப்டன், அவன் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு, உன்னோட மன்னிப்புலாம் எனக்கு தேவை கிடையாது, உன்னோட தாத்தா கிட்ட சொல்லி ஹீரோவை கொல்ல சொல்லு அப்படின்னு அந்த வில்லன் சொல்கிறான். இப்போ அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த சுவாந்தியின் கலையை எப்படி கற்றுக்கிறதுன்னு அந்த புத்தகத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கான். அப்போ யாரா கதை தட்டுற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ அந்த புக்கை வச்சு வைக்கிறான். ஹீரோயின் யாருன்னு பார்க்க போகும்போது அங்கே இருக்க யாரோ தூக்கம் வர்ற மாதிரி ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க ஹீரோயின் மேலே. ஹீரோயின் அப்படியே சாஞ்சிட்றா. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் உள்ள வரான். அதாவது ஒரு தாத்தா வச்சு கொல்ல சொன்னாங்களே ஹீரோவை, அவன் தான் உள்ள வரான். அவங்ககிட்ட 8 சோல்ட்ரிங் இருக்குது. இங்கே பாருப்பா, அமைதியாக என் கூட இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடு. அப்படி வந்துட்டேன்னா இங்கே இருக்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. என்ன சொல்கிற அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். இப்போ வெளியே வந்ததுமே தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, என்னை உன்னை கொல்ல சொல்லி என்ன தான் அனுப்பியிருந்தாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்னை தாண்டி நீ உள்ளே போயிட்ட அப்படின்னா நான் உன்னை விட்டுடுறேன், இல்லைன்னா கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஆனாலும் உள்ளே போக முடியல. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த சுத்தியல் சக்தியை யூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு அந்த கொல்ல வந்தவனே ஷாக் ஆகிடுறான். என்ன ஸ்கை ஹேமரான்னு கேட்கும்போது, ஸ்கை ஹேமரா இல்லையே, என்னோடது ஒரு செடி சக்தி தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது டான்சன் அப்படின்னு சொல்கிறான். உன் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதே நேரத்தில் அங்கே ஹீரோவோட மாஸ்டர் ஹீரோவை தேடி ரூமுக்கு போகிறாரு. இங்கே அப்படி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹெட் மாஸ்டரும் அந்த லேடி மாஸ்டரும் வராங்க. ஆனால் அவங்களையும் அந்த வந்த வில்லன் தடுத்து வச்சுட்டு, ஆமாம் சொல்லு உன்னோட அப்பா பேர் என்ன, அப்பா பேர் என்ன ரொம்பவே கம்பல் பண்ணி கேட்குறான். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவோட மாஸ்டர் வந்துடுறாரு. இவரை பார்த்ததுமே நீ யார் நண்பா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்போ ஹீரோவோட மாஸ்டர் உன்னோட அப்பா பேரை சொல்லு அப்படின்னு ஹீரோட்ட சொன்னதும் ஹீரோவும் அவனோட அப்பா பேரை சொல்கிறான். உடனே கொல்ல வந்து தாத்தா சிரிக்கிறாரு. ஹீரோவும் அவன் பாட்டுக்கு உள்ளே போயிடுறான். அதனால் அந்த தாத்தா இடத்த விட்டு போகிறதா இல்லை. உடனே ஹீரோ கேட்குறான், நான் உள்ளே போயிட்டேன்னா என்னை விட்டுருவேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்னை போகலைன்னு கேட்கும்போது அந்த தாத்தா அப்படியே முட்டங்கால் போட்டு, சின்னையா என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் அப்பா தான் என்னோட மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு அந்த விஷத்த சக்தியை கொண்டிருப்பார்ல அந்த தாத்தா வந்து ஹீரோவை காப்பாற்றணும்னு நினச்சி அந்த வந்த தாத்தாவுக்கு விஷத்தை கொடுத்துட்றாரு. உடனே ஹீரோ சொல்கிறான், அடப்பாவி ஏன் இதை பண்ண, அவர் நம்மளோட ஆளியா அப்படின்னு சொல்கிறான். உடனே தாத்தா அந்த விஷத்தை எடுத்துடுறாரு. உன்னை கொல்ல வந்த தாத்தாவும் எந்திரிச்சிட்டு நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. சரி அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு வரான். இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கான்னு கேட்கும்போது, இவ இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இப்போ ஹீரோ என்ன கேட்குறான், எங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். உன்னோட அப்பா தான் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றினவர். நானும் உங்கள் அப்பா கூடவே தான் இருந்தேன். ஒரு நாள் மார்ஷியல் ஹாலை சேர்ந்தவங்க எங்களை தாக்க வந்தாங்க, அது உங்கள் அப்பாவுக்கும் தெரியும்.
உடனே உங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தீவை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடி அப்படின்னு சொன்னார். நானும் ஓகேன்னு சொல்லி அந்த தீவை கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோட மாஸ்டரையும் அவங்க மனைவியையும் யாரோ தாக்குனதா எனக்கு கேள்வி வந்துச்சு. உடனே நானும் அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க உங்கள் அப்பா இல்லை. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. இது எல்லாத்தையும் என் தாத்தா சொல்லி முடிச்சதும் இந்த காங்குவா அகாடமி பற்றியும் அந்த செயற்கை சக்தியை பற்றியும் இதெல்லாம் எங்கள் அப்பா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் தாத்தா கிட்ட. வாய்ப்பே இல்லைப்பா, உங்கள் அப்பா இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. அப்படின்னா நான் ஃபைனல் போட்டிக்கு போனால் மட்டும்தான் இங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னோடய ரகசியத்தை பற்றி நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரின்னு அவரும் சொல்லிடுறாரு. இப்போ நேராக ஹீரோ அந்த விஷ தாத்தா இருக்காலே அவரை பார்க்க வரான். விஷ தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வில்லன் என்ன பார்க்க வந்தான், என்கிட்ட இருக்கிற விஷமும் இளவரசிக்கிட்ட இருக்கிற விஷமும் தெரியாமல் உடம்புக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கான மாற்று மருந்து என்கிட்ட இருக்குது, நான் இதை உங்களுக்கு தர்றேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபைனல் போட்டியில் அவன் என்ன சொல்கிறானோ அதுபடி நான் நடக்கணும்னு சொன்னான். ஆனால் அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ணி பேச வைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு அந்த விஷ தாத்தா சொல்கிறாரு. அதனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா அவனை என்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உடனே ஹீரோ தாத்தா ஹீரோயின் எல்லோரும் அங்கே போகிறாங்க. இப்போது தாத்தா அவர் கண்ட்ரோலில் இருந்து அவனை விடுவிச்சு விடுறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருப்பா, யாரோ ஒருத்தர் என்ன இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யார் என்னை யூஸ் பண்ணுறாங்க, எப்படி என்னை யூஸ் பண்ணுறாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு வந்தவன் சொல்கிறான். அதனால் போட்டி நடக்கிற இடத்துல நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அவன் கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் போட்டி நடக்கிற இடத்துக்கு எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ கிட்ட அவனோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு போனாலே அவன் தான் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். ஆனால் அவனோட சக்தி என்னங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குது அவனோட சக்தி. இப்போ சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டீமில் உள்ளவங்க அந்த கிரவுண்டை போய் இப்படி பார்க்குறாங்க, இங்கே ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, அது என்ன சக்தி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அப்படின்னு. அப்போ ஹீரோட மாஸ்டர் ஏதோ பாக்டீரியா மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி டைமாவை காமிக்கிறாங்க. அவன் ஜிஜியை ரொம்பவே பத்திரமா பார்த்துட்ருக்கான். அங்கே ஹீரோட மாஸ்டர் வந்து நாளைக்கு நடக்கிற போட்டியில் நீயும் குட்டி பையனும் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு டைமோட்ட சொல்கிறாரு. ஏன் சண்டை போடக்கூடாது அப்படின்னு டைமோ கேட்குறான். டைமோவை சண்டை போடக்கூடாதுன்னு மாஸ்டர் ஏன் சொல்கிறாரு, என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.